Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் லைஃப் கனடா தமிழ் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 சிம்பிளான நோ குக் பிரெட் சாண்ட்விச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெஜிடேரியன் அவகாடோ சாண்ட்விச். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஸ்ப்ரவுட்டட் வீட் ப்ரெட் இதுதான் எடுக்கிறது நான் யூஸ்வலி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சீட்ஸ் அண்ட் மல்டிக்ரெயின்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷன். ஸோ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது குவாக்கமோலி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது நான் ரெடிமேடாக வைக்கிற குவாக்கமோலியே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உட்காந்து பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இது பண்ணலாம். இல்லை நம்ம ஹெல்த்தியராக இன்னும் வேணும்னா கண்டிப்பாக நம்மளே குவாக்கமோலி பண்ணிக்கலாம். நம்மளே குவாக்கமோலி பண்ணணும் அப்படின்னா அவகாடோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு, தக்காளி, அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் விட்டு மேஷ் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் இது ரெடிமேட் வாங்கி வச்சுருக்கனால இன்னும் ஈஸியராக இருக்குது எனக்கும். சரி இல்லை என் பசங்க அவங்களே எடுத்து ஒரு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு மார்னிங் இந்த மாதிரி குவாக்கமோலி எடுத்து தடவி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த குவாக்கமோலியை எடுத்து நான் நல்ல பெரிய ஸ்கூப் ஆஃப் குவாக்கமோலி எடுத்து நான் நல்லா ஒரு சைடு அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் 2 ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதான், கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பட் நல்ல ஒரு ஹெல்த்தியான இது கொடுத்தோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கும். இந்த குவாக்கமோலியில் இருக்க அந்த அவகாடோ பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஃபேட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ லஞ்ச் வரையிலும் தாக்கு பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச்சாக இருக்கும். இது டோஸ்ட்டே பண்ணாமல் கூட ப்ரெட் அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ப்ரெட்டை கூட எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் சாண்ட்விச் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செகண்ட் சாண்ட்விச்சுக்கு போவோம். இது பார்த்திங்கன்னா டர்க்கி ஸ்லைசஸ் வச்சு பண்ணுற சாண்ட்விச். இது சிக்கன் ஸ்லைசஸ் வச்சும் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் அதே ப்ரெட் எடுக்கிறேன். அது தவிர்த்து இது பாருங்கள், டர்க்கி பிரெஸ்ட் ஸ்லைசஸ். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக குக்ட் ஸ்லைசஸ். இது அந்த பிரெஸ்ட் பீஸ் குக் பண்ணிவிட்டு அதை தின் ஸ்லைசஸாக போட்டு இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் விற்கிறாங்க. இது நோ நைட்ரேட்ஸ் அப்படின்னு மெயினாக பார்த்து வாங்கணும் நம்ம இந்த மாதிரி மீட்ஸ் வாங்கும்போது, ப்ராசஸ்ட் மீட். அடுத்தது நான் யூஸ் பண்ண போகிறது ஹாலபினியோ லைம் அயோலி. ஸோ மேனேஸ்க்கு பதிலாக நான் இந்த ஏயோலிஸ் யூஸ் பண்ணுறேன். இது பெரி பெரி சாஸ், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ திருப்பி ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். வேண்டானா நம்ம அப்படியே ரூம் டெம்பரேச்சர் ப்ரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட் டோஸ்டட் ப்ரெட்டில் இந்த அயோலி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இந்த அயோலி பார்த்திங்கன்னா மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவ் ஆயில் அண்டு கார்லிக், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹாலபினியோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நல்லா ஃப்ளேவர்ட் இருக்குது. அதுலேயே லைட்டாக ஸ்பைஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அந்த ப்ரெட் மேலே போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு இந்த சிக்கன் ஸ்லைசஸ் இருக்குது பாருங்கள், அதை அடுக்கிக்கலாம். 1 or 2 ஸ்லைசஸ் அது மேலே நல்லா ஸ்டாக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் லைட்டாக கொஞ்சம் இந்த பெரி பெரி சாஸ் போடுறேன். ஸ்பைசின்னு சொன்ன பாருங்கள், இது ரொம்ப, அதனால் கொஞ்சமாக போட்டு இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சிக்கனில் ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இப்போது ஆனியன்ஸ், லெட்டஸ், இல்லை தக்காளி இதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சு அழகாக இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த அயோலி போடுறேன் பாருங்கள், அதையும் மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இது ஒரு ஃபுல் அடல்ட்டுக்கே ஒரு ஃபுல் லஞ்ச் மாதிரி ஆகிடும். பட் கிட்ஸுக்கு அந்த மாதிரி லஞ்ச் டைமில் கொடுக்கும்போது நான் இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒன்லி சிக்கன் வச்சு தான் கொடுப்பேன். ஏன்னா அது பார்த்திங்கன்னா இந்த லெட்டஸ், தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா விழுந்துரும் அவங்களுக்கு, அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் வெறும் சிக்கன் வச்சுட்டு இந்த மாதிரி சாண்ட்விச்சாக வச்சு அவ்வளோதான் கொடுத்துட வேண்டியது தான். இது நல்ல ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு. டர்க்கியில் இன்னும் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதே இது சிக்கன் ஸ்லைசஸும் வைக்கிறாங்க, அதுலேயும் பண்ணலாம். இது லஞ்சுக்கு கொடுக்கலாம். இல்லை ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காகவும் பார்த்திங்கன்னா வந்தோடனே பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட இன்றைக்கி 2 சாண்ட்விச்சஸ், நோ குக் சாண்ட்விச்சஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம சட்டுன்னு எடுத்து பண்ணி கொடுக்கக்கூடிய சாண்ட்விச்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தான்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.